சண்டே பெட் மார்க்கெட் இல்லைன்னா வந்து கோழி மார்க்கெட் அப்படின்னு இந்த மார்க்கெட்டை சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் என்னென்ன பெட் இருக்கோ அந்த பெட்ஸை வந்து நம்ம எப்படி வாங்கணும், என்ன ப்ரைஸிங்லாம் எப்படி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து இதை கோழி மார்க்கெட்னு சொல்லுவோம். லாஸ்ட் வீக் நான் விசிட் பண்ணப்பே ஒரு 2-3 பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்கும். பட் இந்த இடத்துல பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். வந்து ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ கோவிடுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுது. இப்போ எனக்கு பார்க்குறப்ப ப்ரைஸ் அதிகமாக தான் தெரியுது. ஸோ இந்த மார்க்கெட்னு கிடையாது, வெளியே பெட் ஷாப்லேயும் சரி இல்லை பல்லாவர சந்தையிலையும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ கோவிட்க்கு அப்புறம் ப்ரைஸ் தாறுமாறாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸு கம்மியாக அதிகமானு எனக்கு தெரியலை. கோவிட்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட்டை பார்க்குறப்ப எனக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் தெரியுது. நான் நியூ இயருக்கு அடுத்த நாள் போயிருந்தேன். நியூ இயர் வந்து சாட்டர்டே. ஸோ அதுக்கு அடுத்த நாள் சண்டே போயிருந்தேன். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 80%, ரெகுலராக வர்றது 100%, ஒரு 80% அந்த மாதிரி இருந்துச்சு. ரீசன் வந்து அது கொஞ்சம் மழை டைமாக இருந்துச்சு. ஸோ மழையில் அந்தளவுக்கு மார்க்கெட் வரமாட்டாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட்டில் ஆள் இல்லை அப்படின்றப்ப பெட்ஸ் அந்தளவுக்கு சேல் ஆகாது. ஸோ ப்ரைஸ் வந்து போக போக குறைச்சிக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வியாபாரம் ரீதியாக வாரம் இங்கே கடை போடுறவங்களும் இருக்காங்க. இதை தாண்டி வீட்லேயே ப்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வளர்க்க முடியாத பெட்ஸை கொண்டு வந்து விலை கம்மியாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ விலை ரொம்ப மட்ட ரேஞ்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான ரேஞ்சிலையும் ரெகுலராக ஷாப் போடுறவங்களும் வந்து சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாமே வந்து நம்ம பேசுகிறது தான் இருக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறது தான் இருக்குது. ஸோ நல்லா பார்கெயின் பண்ணி வந்து வாங்கணும். நம்ம பார்கெயின் தான் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரேட்டே வந்து சொல்லுவாங்க. இப்போ கோழிலாம் வந்து 3000 4000 சொல்கிறதெல்லாம் 1500 2000 வரைக்கும் வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. கோழி தான் அதிகமாக அந்த மார்க்கெட்டில் என் கூட வந்தவங்களாம் கோழி ஆளுங்க தான். ஸோ கோழி தான் அதிகமாக நானும் இந்த மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். சரிங்களா, நல்லா பார்கெயின் பண்ணி வாங்குவாங்க. இப்போ நான் வந்து கோழி வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் வந்து கூட கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளை வந்து யாரையாச்சும் கூட்டிகிட்டு போவேன். பார்கெயின்லேயும் சரி, கோழியில் நல்ல நாலேஜபிள் பர்சனை வந்து கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் வர்ற பெட்டுலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ ஒரு ஷாப்பில் நம்ம ஒரு பெட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கிட்ட எதனா பிரச்சனைனா கடைக்காரங்களை நம்ம கேட்போம். இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஒரு தட்டை வாங்கிட்டோன்னா அவர் அதோட பார்க்க முடியாது. ஸோ பெட்டு என்ன ஒரு நிலைமையில் வேணால் இருக்கலாம். சரிங்களா, இப்போ அவங்க வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறத டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து சண்டே மார்க்கெட்டில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நம்ம வாங்கணும் அப்படின்னா அதே டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதுங்க இறந்தும் போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். குவாலிட்டி வந்து நீங்கள் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ சரியில்லாத குவாலிட்டியும் விலை அதிகமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நாலேஜ் இல்லாமல் சும்மா போய் அப்படியே வந்து வாங்காதீங்க. இந்த டாகு கேட்டில் வந்து அப்படி செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். டாகு கேட்லாம் மார்க்கெட்டோட ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ அங்கே ஆசைப்பட்டு வளர்க்குறவங்களாம் இந்த பப்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த லேப்லலாம் குவாலிட்டி கம்மியானது நிறையா வரும். ஸோ அதெல்லாம் நாலேஜ் இல்லாதவங்க ப்ரைஸ் அதிகமாக கொடுத்து வாங்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ டாக் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா டாகில் யார் நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா அதை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்களோ ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அந்த மாதிரி யாரையாச்சும் கூட்டிகிட்டு போய் வாங்க பாருங்கள். இல்லை உங்களுக்கே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து வாங்குங்க. மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த பெட்டு கொடுப்பாங்கன்னா கோழி தான். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பீஜன். கோழி பீஜன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும், நிறைய இருக்கும் எக்கச்சக்கமாக. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்றப்ப டாக்ஸ் கம்மியாக வரும். பட் அதுவும் வந்து ஒரு காமனான பெட்டு. இந்த பெட் லவர்ஸை தாண்டி வந்து டாக்ஸ் காமனாக எல்லார் வீட்லேயும் வளர்ப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல நல்ல டாக்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்றப்ப இப்போ முயல்லாம் கூட வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நிறைய கிடையாது, பட் முன்னே கம்பேர் பண்ணுறப்ப முயல் வந்து இப்போ நிறைய இருக்குது. ஏன்னா முயல் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கும் வாங்குறாங்க, வளர்க்குறவங்களும் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் போட்டிருக்காங்க. கோழியில் வந்து சண்டை கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது. எல்லாம் ரேட்டு ஹெவி தான். நாட்டுக்கோழினா ஏன் லோக்கலில் இங்கே கம்பேர் பண்ணுறப்பயே வந்து அந்த மார்க்கெட்டில் அதிகமாக தான் எனக்கு தெரியுது. பட் பேர்ட்ஸு அப்படின்றப்ப இந்த எல்லாமே இருக்குது. காக்டெயில் இருக்குது. இப்போ சன்கன்னியூர் சிக்கெல்லாமே வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பேர்ட்ஸு எக்ஸாட்டிக்லேருந்து நார்மலுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேர்ட்ஸ் மெயினாக வந்து நீங்கள் பேர்ட்ஸ்லாம் வாங்கணும் கம்மி ப்ரைஸ்க்கு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து தேடி வரலாம். சரிங்களா, கம்மி ப்ரைஸ் அப்படின்றப்போ உங்களோட பார்கெயின் திறமையை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் கோழி புறாக்கு வரலாம், டாக்ஸுக்கும் வந்து வரலாம். நாலேஜ் இருக்குன்னா மட்டும்தான் டாக்ஸ் கண்டிப்பாக வந்து இங்கே வரணும். இல்லைனா பெட் ஷாப்பை தேடி போகிறது தான் நல்லது. மற்றபடி வந்து ரோடன் பெட்ஸ் இந்த ஹாம்ஸ்டர்ஸ் இருக்குது. அப்புறம் எப்பயாச்சும் வந்து எலி கொண்டு வராங்க. நான் போனப்போ வந்து மார்க்கெட்டில் எலி கிடையாது.
அப்புறம் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்ஸு, டாகுக்கானதெல்லாம் இல்லை, பேர்ட்ஸுக்கான ஃபுட்டு எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக நிறைய கடைங்க இருந்துச்சு. அப்புறம் டாய்ஸ், பேர்ட்ஸுக்கு தேவையானது, இந்த ஹாம்ஸ்டருக்கு தேவையான டாய்ஸு, ஃபுட்டு வைக்கிற பாக்ஸஸ்ஸு எல்லாமே, கேஜஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்குது. மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு எப்படியும் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஏன்னா விசிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வீடியோஸ் எக்கச்சக்கமாக வந்து பார்த்துருப்பீங்க. சென்னையில் இருக்கவங்களாம் இந்த மார்க்கெட் நார்மலாக தான் தெரியும். ஆனால் இந்த மார்க்கெட்டில் பெட் வாங்குறதுக்காக மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க, மற்ற ஸ்டேட்லேருந்தெல்லாம் வருவாங்க. இந்த ஆந்திராவிலேருந்துலாம் பைக்லேயே காலையிலேயே வந்துடுவாங்க. ஆந்திரா பக்கம் தான், பைக்லேயே அப்படியே வந்து விடிகாலையிலே கிளம்பி வந்து இந்த மார்க்கெட் வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பிரம்மாண்டமாக தெரியும். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டு தான், ஒன்றும் பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே வந்து சண்டே ஆனால் ஷாப் போடுவாங்க, பெட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது வந்து சண்டேவை தாண்டி மற்ற நாட்களில் இருக்காது, சண்டே மட்டும் தான் இருக்கும். டைமிங்குன்றப்போ ஒரு 4:30 மணிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடைக்காரங்களாம் ஒரு 5-5:30 கிட்ட வந்து கடை போடுவாங்க. எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஒரு 10-11 வரைக்கும் வந்து இந்த மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அப்படியே கலைஞ்சி போயிடுவாங்க. கலைஞ்சி போக மாட்டாங்க, போலீஸ் வந்து அமுச்சு விட்ருவாங்க நம்ம போகலன்னா. ஸோ இது கொஞ்சம் ஏடாகூடமான ஒரு மார்க்கெட் தான். எப்பயுமே ரவுண்ட்ஸ் வந்து போலீஸ் போய்கிட்டே இருப்பாங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாங்கன்னா அங்கே கோழி வந்து சண்டை விட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிலாம் அங்கே நடுவில் சின்ன சின்னதாக சண்டை விடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் வந்து அங்கே ரவுண்ட்ஸ் எப்பயுமே போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி விற்கக்கூடாத பெட்ஸு, நம்ம எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் மட்டும் தான், பேர்ட்ஸில் எக்ஸாட்டிக் தான் வளர்ப்போம். அதே மாதிரி பெட்ஸ்லேயுமே சரி. ஸோ அலோடு இல்லாத பெட்ஸ் எதனா விற்க போகிறாங்க அப்படின்றதுக்காகவும் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாங்க. ஸோ ப்ரைஸிங் எப்படின்னு சொல்லியாச்சு, எல்லாமே பார்கென் கிட்ட தான் இருக்குது. ஸோ என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு ஓரளவுக்கு மேலோட்டமாக வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கும் ஒரு சில கடைங்க இருக்கும், கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், மற்ற இடத்துல இருக்கிறது மாதிரி இல்லை. முன்ன பிரியாணி கடை அதெல்லாம் நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காடை முட்டை கடை தான் இருக்குது. நான் போன அன்றைக்கி வேறு கூட வந்தவங்க யாருமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க, எதுவும் அமாவாசையாக. அதனால் நான் அன்றைக்கி சாப்பிட்ல, போயிருந்தேன்னா சாப்பிட்டு உங்களுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருப்பேன். ஸோ காடை முட்டை வந்து அங்கே விற்பாங்க, நமக்கு ஃப்ரை பண்ணி தருவாங்க, நல்லாயிருக்கும். அது ரெகுலராக காடை முட்டை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது ஃப்ரை பண்ணி தர்ற மாதிரி, எங்கேயாச்சும் ஒரு கடை தான் பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் வந்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து இங்கே இந்த கடை இருக்கும், 2-3 கடையுமே வந்து இருக்கும் சரிங்களா. கருங்கோழி முட்டை, காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் சரிங்களா. இதெல்லாம் முட்டைங்கள்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு போகலாம். வேணும்னா வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம், இல்லை அங்கே ஃப்ரை பண்ணி தரதே வந்து நம்ம சாப்பிடலாம். வேறு என்ன சாப்பிட்றதுல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முயல் அங்கே உயிரோடு இருக்கும், அதை வாங்கி அங்கே உரித்து தர்றதுக்கு கடை இருக்குது. கோழிங்களுக்கும் அதே தான். ஸோ அங்கே கோழி கடைங்க இருக்குது, அங்கே உரித்து தருவாங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அங்கே சாப்பிட்ற பொருள் வாங்க வர்றவங்க வந்து லோக்கலில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க, இந்த நாட்டுக்கோழி, முயல் அதெல்லாம் வர்றது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து குறைஞ்சிருச்சா இல்லை நான் போன அன்னைக்கு தான் இல்லையா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு 2-3 கடையாச்சும் போட்டிருப்பாங்க, கொம்பில் கட்டி வந்து பீட்டாஸை தொங்க விட்டுருப்பாங்க, இல்லை கப்பி, மாலி, இல்லைன்னா இந்த கோய் ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பேக்கெட்டாக கட்டி வச்சுருப்பாங்க ஒரு 2-3 இடத்துலையாச்சு. இப்போ நான் போனப்போ பீட்டாவும் கப்பியும் மட்டும் போட்டு ஒரு இடத்துல ஒரு தம்பி வச்சுருந்தாப்புல, தம்பியா இல்லை அவர் என்னோட பெரியவரான்னு கூட தெரியல, ஸோ வச்சுருந்தாரு. மற்றபடி எங்கேயுமே பார்க்கல. ஃபிஷ்ஷஸ் ரேட்டு இங்கே எனக்கு ஹெவியாக தான் தெரியுது, அந்த அப்போ ஆரம்பத்துலேருந்தே வந்து ஹெவியாக தான் தெரியுது. பட் இங்கே இருக்குது, நானும் இங்கே கப்பி பீட்டாலாம் முன்ன வாங்கிட்டு போயிருக்கேன். ஏன்னா வந்துட்டோம், ஸோ வர்றப்போ இங்கே ஃபிஷ்ஷஸ் இருக்குது, நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்றப்ப ரேட்டை பார்க்காம நம்ம வாங்கிட்டு போகலாம். இந்த பெட் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது சரிங்களா. நம்ம எது வாங்கணும்னு நினச்சி வந்தோமோ அது கிடைக்கல. இப்போ இந்த வீக் நான் போனப்போ எனக்கு சன்கன்யூர் பார்த்தேன், நெக்ஸ்ட் வீக் போகிறேன் அப்படின்னா சன்கன்யூர் அங்கே பார்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல சரிங்களா. ஸோ நான் போகிறப்ப சன்கன்யூர் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வீக் போகிறப்ப இருக்கும், அப்பயும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக் வரும். மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா நம்ம என்ன வாங்குகிறோம்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடச்சிரும். இது ஒரு நல்ல விஷயம். பெட் ஷாப்பில் வந்து நம்ம எதனா ஒரு பெட்டு இல்லைன்னா சொல்லி வச்சு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு அது வராதுக்குள்ளே விடிஞ்சிடும். பட் இங்கே அப்படி கிடையாது சரிங்களா. ரெகுலராக விசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன தேவை நமக்கு அப்படின்றது கூட தெரியும். ஏன்னா லேபில் வந்து இப்போ சாக்லேட் கலர் வாங்கலாம்னு நினைப்போம், அங்கே இன்னும் ஒரு 2-3 வெரைட்டிஸில் வந்து டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஓகே இது சாக்லேட் கலரோட இந்த கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு மாறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான்லாம் அந்த மாதிரி ஊருப்பட்ட தடவை கோழி வாங்கியிருக்கேன், இந்த கலரில் தான் இந்த சேவல் தான் வாங்கணும்னு போயிட்டு இது அதோட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறி வாங்குவேன். நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம தொடர்ந்து விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பெட் லவ்வர், நீங்கள் வளர்க்கவே இல்லை ஆனால் உங்களுக்கு டாக் வீடியோஸு அப்படியே ஃபோனில் கேட் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க, இல்லை நீங்கள் மீன் மட்டும் வளர்க்குறீங்க,
இல்லை இந்த எலி மட்டும் தான் வளர்க்குறீங்க, அந்த மாதிரி எதனா நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட்டத்தை மட்டும் நீங்கள் வெறுப்பீங்க சரிங்களா. எனக்கெலாம் பழகிடுச்சு. பட் புதுசாக வர்றப்ப இந்த கூட்டத்தை மட்டும் ரொம்ப வெறுத்து போயிடுவீங்க. மற்றபடி மார்க்கெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போகணுன்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோஸ்டல் வரைக்கும் போடாதுப்பா, ஒரு மாதத்துக்கு கோஸ்டெல்லாம் போடாது, ஒரு மாதம். நீ ரேட்டு இப்போ புரிய மாதிரி இல்லைல்லம்மா, வாங்கல அப்புறம் போகிற தீனியை சொல்லி இல்லை போகல. இப்போ என்கிட்ட இல்லை, வெளில வாங்கினா கூட சரி. இல்லைப்பா, நான் வீட்டில் நான் கற்றுறப்பா இல்லைப்பா. இது பெருசா 600 இது வந்து 1 வருஷத்துக்கு போயிருப்பேன். 1 வருஷம் அம்மா சதுமா ரொம்ப டல்லா